ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப கன்ஃபியூஸான ஸ்டோரி லைன் இருக்க அண்டர் த ஸ்கின் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்துருவோம். வீடியோட எண்டில் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரைடரு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து ஒரு வேனில் போடுறான். அதுக்கப்புறம் ஸ்கார்லெட் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் வியர் பண்ணிவிட்டு அந்த வேனை ஓட்டிகிட்டு சிட்டிக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. சிட்டியில் அப்படி அந்த வேனை ஓட்டிகிட்டு போகும்போது அட்ரஸ் தெரியாத மாதிரி நிறையா மென்னை வந்து கூப்பிட்டு அவங்கள செடியூஸ் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறா. ரிட்டர்ன் வரப்போ ஸ்கார்லெட் மட்டும்தான் வரா. அவள் கூட்டிகிட்டு வந்த பர்சன் வந்து அந்த இடத்துல சர்ஃபேஸ் கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு இந்த சீன் முடிக்கிறாங்க. இதே மாதிரி 3-4 பேரை இந்த மாதிரி செடியூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அவள் பிளேஸில் விட்டுட்டு இவன் மட்டும் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருப்பா. கடைசியில் இவளுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ இனிமேல் நான் அப்படி பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒருத்தவனை இந்த மாதிரி செடியூஸ் பண்ணி போகிறப்ப அவனை மட்டும் எஸ்கேப் பண்ண வச்சுருப்பா. நெக்ஸ்ட்டு அவளும் எஸ்கேப் ஆகிட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணியிருப்பா. அவங்க 2 பேருக்கு லவ்வாக இருக்கும். திருப்பி அவன்கிட்ட இருந்தும் தப்பிச்சுட்டு ஃபாரஸ்ட்குள்ளே ஓடி இருப்பா. ஃபாரஸ்ட்டில் இருக்க ஒருத்தவன் அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறப்ப ஸ்கார்லெட்டோட ஸ்கின்னு வந்து பீல் ஆகும். அதை பார்த்து பயந்துட்டு அவளை ரேப் பண்ண வந்தவனும் பயந்து ஓடி இருப்பான். அட் த எண்டு அந்த மொத்த ஸ்கின்னும் பீல் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போ பயந்து ஓடினவன் ஸ்கார்லெட்டை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருப்பான். ஸ்கார்லெட் எரிஞ்சு புகையாக்கிட்டு இருப்பா. அப்போ மேலேருந்து ஸ்னோ வரும். இதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வர ஸ்கார்லெட் ஒரு ஏலியனு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ரவுண்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். அதை வந்து டார்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த க்ளோ ஆகிற ஆப்ஜெக்ட் தான் எர்த்து. அந்த டார்க்காக வந்தது தான் இந்த ஏலியன் இருக்கிற பிளேஸ், அவங்களோட வேர்ல்டு. இந்த சீன்லாம் எண்ட் ஆகிறப்ப ஒரு ஐ ஓப்பன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஐ தான் ஸ்கார்லெட்டோடது. அதாவது ஸ்கார்லெட் வந்து ஒரு ஏலியனு. அவள் வந்து ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக ஏதோ ஒரு மிஷின் முடிக்கணுன்றதுக்காண்டி எர்த்துக்கு வந்திருக்கா. அவள் வந்துட்டா அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் அந்த ஐ ஓப்பனிங் சீனை வச்சுருப்பாங்க. எதுக்காக ஸ்கார்லெட் ஏலியன் வேர்ல்டுலேருந்து எர்த்துக்கு வந்திருக்கா அப்படின்னா, ஸ்கார்லெட்டுக்கு வந்து ஒரு மிஷின் இருக்குது. என்னதுன்னா, ஸ்கார்லெட் வந்து அங்கே எர்த்தில் இருக்க மென்னை ஃபுல்லாக செடியூஸ் பண்ணி ஒரு பிளேஸ் கொண்டு போவா. அந்த பிளேஸ் எங்கே லீட் ஆகி போகும் அப்படின்னா, இவங்க எல்லாருமே சர்ஃபேஸ் கீழே போவாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த சர்ஃபேஸ் கீழே வந்து மீட்டாக ப்ராசஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு டனல் மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து ரெட் கலரில் க்ளோ ஆகிற பிளேஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதனால் இவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த படத்தில் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, மென்னை வந்து செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளேஸ்க்கு கொண்டு வந்துடணும். அங்கே வந்து ப்ராசஸ் பண்ணி ஏலியனுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களோட மிஷினு. இந்த மிஷினை சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் அந்த ரைடரு. ஆக்சுவலாக அந்த ரைடருமே ஒரு ஏலியன் தான். இந்த விஷயத்தை ஸ்கார்லெட் கரெக்டாக பண்ணுறாளா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறது தான் அவனோட வேலை. இன்னொன்று, அவனை இந்த மாதிரி செடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் வந்த காரு, அவன் வச்சுருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணுறது தான் அந்த ரைடரோட வேலை. அதாவது அந்த இடத்துல அவன் இல்லாமல் போனதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே இருக்கக்கூடாது அப்படின்றத கிளியர் பண்ணுறது தான் அந்த ரைடரோட வேலை. அதே மாதிரி ஸ்கார்லெட்டுக்கு ஹியூமன் பற்றின எந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஸ்கார்லெட் ஒரு ஏலியன் அண்ட் ஷி டசன்ட் நோ எனிதிங் அபவுட் ஹியூமனிட்டி, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், நத்திங். ஸோ இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் ஸ்டார்டிங் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதாவது ஸ்கார்லெட்டோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னா செடியூஸ் பண்ணுறது தான். ஸோ செடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மால் பண்ணி போயிருப்பா. அங்கே செடக்ஷனுக்கு தேவையான பொருளாக என்ன பண்ணுறது ஒவ்வொரு பீப்புள்கிட்ட இருந்தும் அனலைஸ் பண்ணி அதை ஃபுல்லாக வியர் பண்ணிக்கிட்டு இருப்பா. லிப்ஸ்டிக் போடுறது, மேக்கப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. எந்தெந்த விஷயம்லாம் பண்ணால் மென் வந்து ஈஸியாக செடியூஸ் ஆவாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. எர்த்தில் இருக்க லாங்குவேஜ் தெரியாதுன்றது தான் ஸ்டார்டிங்கில் அவள் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு சில வார்த்தைகளை வந்து சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பா. அதை தான் ஸ்டார்டிங் சீனில் வச்சுருப்பாங்க. இன்னொன்று, அவளுக்கு ஹியூமன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சிருக்காது. அதை ஃபுல்லாக ஸ்கார்லெட் அனலைஸ் பண்ணுறா அப்படின்றது தான் ரேண்டம் ஷார்ட்ஸ், பீப்புள் அங்கே போகிறது வரது, அந்த சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஸ்கார்லெட்டோட ஐலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்கார்லெட் இந்த மிஷின் பண்ணுறப்ப அவளை நல்லா நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அவளுக்கு தெரிஞ்ச ஒரே எமோஷன் இந்த செடியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அவள் வந்து அந்த ஜாப் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அவள் பேக் டு ஏலியன் மோடுக்கு போயிடுவா. ஏன்னா அந்த விஷயம் மட்டும்தான் அவளுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். இன்னொரு சீனில் ஸ்கார்லெட்டுக்கு வேறு எந்த எமோஷனுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸ்கார்லெட் இந்த மாதிரி ஒவ்வொரு மென்னையாக செடியூஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு அவள் ஒரு பீச்சில் இருக்க ஒரு பர்சன்ட்டை போய் செடியூஸ் பண்ணலான்னு போயிருப்பா. பட் அங்கே ஒரு ஃபேமிலியே வந்து ஸ்விம்மிங் தெரியாமல் பீச்சில் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கும். அந்த ஃபேமிலிக்கு ஒரு பேபி இருந்திருக்கும். பட் ஸ்கார்லெட் சொல்கிறத கேட்காம அந்த பர்சன் வந்து ஓடிட்டான்றனால ஸ்கார்லெட் அவனை கொன்றுவா. கொன்னுட்டு அவனை அங்கேருந்து வேனை கூட்டிகிட்டு வரப்ப அந்த பேபி வந்து அழுதுகிட்டு தான் இருந்திருக்கும். அதை வந்து திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி ஒரு எமோஷனே கிடையாது. அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் அந்த சீன் வச்சுருந்துருப்பாங்க. இப்படி எமோஷன்லெஸ்ஸாக இருந்த ஸ்கார்லெட் கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷன் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். எப்போனா, ஸ்கார்லெட் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரோஸ் கொடுத்துருப்பான். அந்த ரோஸோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட் இருந்திருக்கும். அது ஸ்கார்லெட் கையிலையும் பட்டிருக்கும்.
யார் ரோஸ் கொடுத்தான்றதை பார்த்தீங்கன்னா அவனோட கையில் ஃபுல்லாக பிளட் இருக்கும். ஏன்னா அவன் ரோஸை ப்ளக் பண்ணும்போது அதிலிருந்து வந்த பிளட்டு தான் அவன் கையில் இருந்திருக்கு. ஸோ நம்மகிட்ட வந்து யாரோ ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றது ஸ்கார்லெட்டுக்கு வந்து ரியலைஸ் பண்ணுவான். பட் அந்த விஷயம் வந்து ஸ்கார்லெட்டுக்கு புதுசாக இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்கார்லெட் செடியூஸ் பண்ணுற பர்சன்ஸில் ஒரு பர்சன் வந்து அவளுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பர்சனோட ஃபேஸே ஒரு மாதிரி டிஃபராக இருந்திருக்கும். ஸ்கார்லெட் இதுவரை அந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஃபேஸை பார்த்துருக்க மாட்டா. ஸோ அவங்கிட்ட பேசுகிறப்ப நிறையா விஷயம் ஸ்கார்லெட் டிஃபராக ஃபீல் பண்ணியிருப்பா. ஆக்சுவலாக அவனையுமே செடியூஸ் பண்ணி அந்த பிளேஸ் கூட்டிகிட்டு போயிருப்பா. லாஸ்ட்டில் பார்த்தா மற்ற எல்லாரையும் அந்த பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வரப்போ ஸ்கார்லெட் மட்டும் வந்துருப்பா. பட் இந்த பர்சன்ட்ட ஏதோ ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு அப்படின்றனால ஸ்கார்லெட் அவனை வந்து தப்பிக்க வச்சுருப்பா. எதனால் தப்பிக்க வச்சுருப்பா அப்படின்னா, ஸ்கார்லெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும், ஹியூமனிட்டி வர ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்றது தான் அந்த சீனில் சொல்லியிருப்பாங்க. இப்படி தப்பிக்க விட்டக்கப்புறம் அந்த ரைடருக்கு வந்து சரியான கோவம் வந்துடும். ஏன்னா ஸ்கார்லெட்டோட மிஷினே அவனை செடியூஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே கொண்டு போகிறது தான். பட் அவனை தப்பிக்க விட்டான் அப்படின்றதுனால அதை தப்பிச்சு போனவனை தேடி அந்த ரைடர் போயிருப்பான். இன்னொன்று, எப்படியாவது நம்ம ஸ்கார்லெட்டையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட ரைடர்ஸ் ஃப்ரெண்டு ஃபுல்லாக சேர்த்து ஸ்கார்லெட்டை தேடி போய்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ரைடர் கூட இருக்க எல்லாருமே ஏலியன் தான், எல்லாருமே மானிட்டர் பண்ணுறவங்க தான். ஒன்ஸ் செடியூஸ் பண்ண வந்த பர்சன் இந்த மாதிரி எமோஷ்னலாக ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படியாவது கொன்றணும், இல்லைனா அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இந்த சூப்பர்வைசர்ஸோட வேலை. ஸோ ஸ்கார்லெட் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பா. தப்பிச்சு போகிறப்போ மீட் பண்ண ஒரு பர்சன் தான் ஸ்கார்லெட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதாவது எமோஷன்னா என்னென்னே தெரியாமல் இருந்த ஸ்கார்லெட் கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஒருத்தவன் கேர் பண்ணுறான் அப்படின்ட்டு தெரிஞ்சோடனே ஸ்கார்லெட்டுக்கு வந்து இந்த விஷயமே புதுசாக இருந்திருக்கும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. இந்த டைமில் 2 பேருக்குமே லவ் ஸ்டார்ட் ஆகும். அப்படி அவங்க 2 பேர் லவ் ஸ்டார்ட் ஆகி ஃபிசிக்கலாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அப்போ தான் சடனாக ஸ்கார்லெட்டுக்கு ரியலைஸ் ஆகும், ஆக்சுவலாக அவள் ஒரு ஹியூமன் கிடையாது, அவளுக்கு இந்த செக்ஷுவல் ப்ளஷர்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா ஸ்கார்லெட் வந்து ஏலியன் கவர்டு வித் ஹியூமன் ஸ்கின் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பா. ஸோ அவளுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணாலும் ஃபீல் ஆகாது அப்படின்றதுனால அங்கேருந்து கிளம்பி ஃபாரஸ்ட்டை பார்த்து ஓடிக்கிட்டு இருப்பா. ஃபாரஸ்ட்டில் இருந்த ஒருத்தவன் ஸ்கார்லெட்டை ஒரு ஃபீமேல் நினச்சிட்டு ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த சீனில் ஸ்கார்லெட்டோட ஸ்கின் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதை பார்த்து பயந்து அந்த பர்சன் ஓடிடுவான். அப்போ ஸ்கார்லெட்டுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, எதுக்காண்டி இப்படி பண்ணுறாங்க. இந்த எமோஷன்ஸ் வந்து அவள் எப்போயுமே ஃபீல் பண்ணது கிடையாது. ஸ்கின் பீல் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, அப்போ மொத்தமாக பீல் பண்ணி அந்த ஸ்கார்லெட்டோட ஃபேஸ் மட்டும் கையில் இருக்க மாதிரி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ தான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா, நம்மளையே இவன் துரத்தணும், நம்ம ஏன் எமோஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளோட மிஷன் என்ன, அதை பண்ணாமல் எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படின்னு அவளுக்கு ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிற டைமில் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏலியன்னாலும் சரி ஹியூமன்ஸ்னாலும் சரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சும் ஃபேஸ் வச்சும் தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அந்த ஏலியன் வெர்ஷன் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கோம். அட் த எண்டு அந்த ரேப் பண்ண ட்ரை பண்ண பர்சன் வந்து ஸ்கார்லெட்டை வந்து ஊற்றி எரிச்சிடும்னு சொல்லிட்டு எரிச்சிருப்பான். ஆக்சுவலாக அந்த ரைடர் ஏலியன் வந்து ஸ்கார்லெட்டை வந்து தேடிக்கிட்டு இருந்திருக்கான். ஏன்னா அவளை எப்படியாவது நம்ம ரெஸ்கியூ பண்ணணும், இல்லைனா அவளை கொல்லணும் இவன் கையில் அப்படின்றது அந்த ரைடரோட பிளானு. அந்த ஸ்மோக் போகிறத வச்சு ஓகே இவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி அவனே ஃபைனல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவேன். இதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு லேடியை காமிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த லேடியுமே இந்த மாதிரி ஒரு மிஷின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏலியன் வேர்ல்ட்லேருந்து வந்த ஒரு ஏலியன் தான். ஏன்னா அவளுக்கும் இந்த மாதிரி எமோஷன்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதை ரியலைஸ் பண்ண அந்த ரைடரு அவளை கொண்டிருப்பான். ஸோ அவளுக்கு ஆல்ட்ரா வந்த ஒரு பர்சன்ஸ் தான் அந்த ஸ்கார்லெட் அப்படின்ற ஒரு ஏலியனு. ஸ்கார்லெட் அந்த லேடியோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப லாஸ்ட்டில் அங்கேருந்து கிளம்புவா. பட் அப்போ அந்த கீழே இருக்க லேடியோட கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் வந்திருக்கும். அதாவது அவளுக்கு எமோஷன் வந்துருச்சு அப்படின்றத இந்த ஒரு ஐ ட்ராப் மூலயமா சொல்லியிருப்பாங்க. த பியூட்டி ஆஃப் ஹியூமனிட்டி இஸ் ஈவன் அண்டர்ஸ்டுட் பை ஏலியன் பட் நாட் ஹியூமன்ஸ் அப்படின்றத இந்த படத்தில் விஷுவலாகவும் அந்த சீன்ஸ் மூலியமாகவும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கிவ் அ ட்ரை இஃப் யூ ஆர் ஃப்ரீ. ஐ வில் see you in the next video. Until then, peace.